ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் வந்து நிறையவே வந்து சர்ச் பண்ண ஒரு ஆப் தான் இந்த ஆப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ க்ரீன் ஸ்க்ரீன் கிரியேட்டர். அதாவது ஆல்ரெடி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவில் இருக்கிற பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக மாற்றக்கூடிய ஒரு ஆப்பை பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்போட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஐ க்ரீன் ஸ்க்ரீன். இந்த ஆப்போட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி ஆப் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன், அதாவது பேக்ரவுண்டு வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக மாற்றுது அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஆப் ஓப்பன் பண்ணோன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பேக்ரவுண்ட், அதாவது ஃபோட்டோ பேக்ரவுண்ட் கூட க்ரீன் ஸ்க்ரீனாக மாற்றி கொடுக்குறது அண்ட் வீடியோ பேக்ரவுண்டும் மாற்றுது. ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோவை வந்து பேக்ரவுண்டை வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக மாற்றி பார்த்துருவோம். ஸோ வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே அதுவே வந்து லோட் ஆகிட்டு பீப்புளை வந்து டிடெக்ட் பண்ணிடுது. இல்லை எனக்கு பீப்புள் மட்டும் இல்லை, பேக் சைடு வந்து ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸும் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் வந்து சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் வந்து இந்த 3 லைன்ஸ் இருக்குது. இந்த லைன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு 4-5 ஆப்ஷன் வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டிடெக்ட் பீப்புள்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ். அதை வச்சு நம்ம ஒரு வண்டி ஓட்டுற மாதிரி இருந்தால் வண்டியவும் பீப்புளும் வந்து டிடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிடெக்ட் பீப்புள் ஒன்லின்னா பீப்புளை மட்டும் டிடெக்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ ஏஐ ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபாஸ்ட்னா கொஞ்சம் முன்ன பின்ன வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ அக்யூரேட் அப்படின்னா ரொம்ப நல்லா டிடெக்ட் பண்ணும். ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். அதே மாதிரி இமேஜும் வந்து நம்ம அக்யூரேட் அண்ட் ஃபாஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து அக்யூரேட்னு கொடுத்ததுனால மறுபடியும் வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா டிடெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ சைடில் வந்து ஸ்டிக்கர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை வாட்ஸ்அப் ஸ்டிக்கராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் வீடியோவை. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும்ன்றது பார்த்துட்டு நம்ம ட்ரிம்மும் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து ஒரு பென்சில் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். அதில் சேம் அதே தான். அண்ட் ஏஐ கண்ட்ரோல் அண்ட் குரோமா கீ கண்ட்ரோல் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. குரோமா கீ அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, பேக்ரவுண்ட் ஆல்ரெடி பேக்ரவுண்டு வந்து க்ரீனோ இல்லை வேறு ஏதாவது கலராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். அடுத்து வந்து பேக் வந்துட்டு கீழே பார்த்தோன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் ஒரு மாதிரி. ஸோ முதல்ல வந்து பீப்புளை வந்து டிடெக்ட் பண்ணிடும். அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீப்புளை வந்து பிளர் பண்ணிடும், அதாவது இன்விசிபிள் பண்ணிடும். இதில் பிளர்லேயே வந்து அடுத்த ஆப்ஜெக்ட்டு இது வந்து டிஃபால்ட்டாக வர்றது, ஹியூமனை டிடெக்ட் பண்ணுறது. அண்ட் இது மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம பேக்ரவுண்டு க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி மாற்றுறது அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்டு வந்து இந்த மாதிரி க்ரீனாக மாறிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு பீப்புளை கரெக்டாக டிடெக்ட் பண்ணியிருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்றது செக் பண்ணிவிட்டு மேலே சேவ் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்துட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். எவ்வளோ ஃப்ரேம் ரேட்ஸ் பர் செகண்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்றது கேட்கும். ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ரெண்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா அது வந்து பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக மாற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட ப்ராசஸ் வந்து அப்படியே தெரியுது. ஸோ பேக்ரவுண்ட் ஹியூமன், அதை வச்சு மனுஷனை தவிர சுற்றிரும் வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக க்ரீனாக மாற்றிட்டுருக்கு. இப்போது ப்ளே ஆகிட்டுருக்கிற ஒவ்வொரு செகண்டும் வந்து உங்களுக்கு ப்ரிவியூ இந்த மாதிரி காட்டிடும். ஸோ வந்து இது வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வந்து நான் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதே ஆப்ஷனை வந்து நம்ம வந்து கம்ப்யூட்டர்லேயோ இல்லை வேறு ஏதாச்சும் டிவைஸில் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி சாஃப்ட்வேரெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதிலெல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ரிஸ்க் இருக்கும். ஃபோனில் வந்து ஒரு சின்ன ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன ஒரு விஷயம்னா ரொம்ப லேட் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பட் ஃபோனில் கூட இந்த விஷயம்லாம் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட் வந்து க்ரீனாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாசிபிள் தான். ஸோ
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி ஒரு ஆப் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.